வந்து அனைத்து விஷயங்களையும் எப்பயுமே சமநிலையில் வச்சுருக்கோம். இன் யாங் அப்படின்னு சொல்லிட்டு சைனீஸ் வந்து அதை ஒரு தத்துவமாக வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த தத்துவத்தின்படி அந்த உடல் வந்து சமநிலையில் இருக்கணும். எப்பயும் குளிர்ச்சியும் இருக்கணும், வெப்பமும் இருக்கணும். குளிர்ச்சியும் அந்த சமநிலையில் இருக்கணும். கொஞ்சம் கூடலாம், கொஞ்சம் குறையலாம். அதே மாதிரி வெப்பமும் கொஞ்சம் கூடலாம், கொஞ்சம் குறையலாம். இந்த சமநிலையில் இருக்கும்போது உடம்பு வந்து அதனுடைய இயக்கத்தை ரொம்ப சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வெப்பநிலைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே, அப்போ அந்த வெப்பநிலை வந்து மாறுபடும் போது கெட்ட கொழுப்பு உடம்புல வந்து அதிகமாக சேமிச்சுக்கிட்டே இருக்கும்போது இது ஒரு கட்டத்தில் அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்போ வேலை யாருக்கு அதிகமாகுது? பித்தப்பைக்கு தான் வேலைகள் கூடுதலாகி போயிடுது. அப்போ அது பித்த நீரை வந்து சுரந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, கொழுப்பு சம்மந்தப்பட்டது, கெட்ட கொழுப்பு சம்மந்தப்பட்டது உடலுக்குள்ளே நிறைய போக 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 வேலை வந்து பேர்டன் வந்து கொஞ்சம் அவருடைய ஃப்ரெண்டு இல்லையா, அந்த கால் பிளாடர்ன்றது கல்லீரலுடைய ஃப்ரெண்டு அப்படின்னும் போது அவருக்கு நம்ம சப்போர்ட் பண்ணணுமே அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இது தொடர்ந்து அந்த மாதிரியே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த பித்த நீர் சுரக்கக்கூடிய சமநிலை வந்து பாதிக்கப்படும் போது அந்த நீரானது என்னன்னு கேட்டிங்கன்னா, அப்படி ஒரு கொஞ்சம், அதாவது ஒரு சிஸ்டம்னு சொல்லுவாங்க, அதாவது ஒரு ஒரு மெல்லிய ஒரு என்ன சொல்கிறது, அது வந்து ஒரு லிக்யூடாக இருக்கிறது வந்து ஒரு திடத்தன்மைக்கு மாற ஆரம்பிச்சிடும். அந்த திடத்தன்மைக்கு மாற ஆரம்பிச்சு ஒரு கட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு திடத்தன்மைக்கு வந்து மாறிடும். அது வந்து நம்மளுடைய சயின்ஸில், நம்மளுடைய மருத்துவத்தில், மாடர்ன் மெடிசனில் வந்து கால் பிளாடர் ஸ்டோன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கல் ஒன்றும் தனியாக போய் அந்த ஏரியாக்குள்ளெல்லாம் போய் ஒன்றும் உட்காரல. நான் சொன்ன இந்த சுழற்சியில் ஒரு மாறுபாடு ஏற்படும் போது தான் அந்த திரவத்தன்மையில் இருந்த அது திடத்தன்மைக்கு மாறி அதை வந்து கால் பிளாடர் ஸ்டோன், பித்தப்பை கல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த பித்தப்பை கல் உருவாயிருச்சு அப்படின்னா ஒரு மனிதனுடைய ஜீரண சக்தி மிக மிக பாதிக்கப்படும். ஒரு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போய் வச்சோம். அப்ப இதுக்கெல்லாம் மெயினான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்லீரல் வந்து 500 டிபார்ட்மெண்ட்டை பிரித்து அவ்வளோ வேலை பார்த்தாலும் திரும்ப திரும்ப நாம வந்து அதுக்கு இடையூறு பண்ற மாதிரி நம்ம வந்து சாப்பிடக்கூடிய உணவு வந்து கரெக்டாக சாப்பிடாம, உறக்கம் இல்லாம, இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து பண்ணும்போது தான் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க டயர்ட் ஆயிடுவாங்க. அதுக்காக அவங்க வேலையிலேருந்து நிறுத்த மாட்டாங்க. வேலையை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. இந்த உடம்புல அந்த ஜீவன், அந்த உயிர் இருக்கிற வரையிலும் கடைசி வரலும் ஒவ்வொரு உறுப்புகளும் நம்மளுக்காக போராடிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ அந்த பித்த நீர் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே உடல் வந்து சமநிலை மாறிடுச்சு, ஜீரணம் சரியில்லாமல் வந்து போயிடுச்சு. இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த பித்தப்பையில் வந்து அந்த பித்தப்பை கல்லுன்னு சொல்கிறாங்க இல்லையா, இது வந்து அதனுடைய சைஸ் வந்து அப்படியே பெருசாகிக்கிட்டே வரும். அதனுடைய அளவு வந்து பெருசாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் ஜீரணம் சக்தி குறைஞ்சிக்கிட்டே வரும். உடம்பு வந்து உடல் பருமன் சொல்கிறாங்கல்ல, ஒபிசிட்டி, அந்த உடல் பருமன் வந்து வெயிட் வந்து கூட ஆரம்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவ்வளோ விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சிடும். இந்த பித்தப்பை வந்துங்க என்னென்ன வேலையெல்லாம் செய்யுது அப்படின்றத வந்து கொஞ்சம் பார்ப்போம். அதாவது பித்தப்பை என்பது கல்லீரலுக்கு கீழே இருக்கும் சிறிய ஒரு பை. பித்த நீரை இது சேமித்து வைப்பதற்காக உறுதுணையாக இருக்கிறது. அடுத்து டைஜஷன், ஜீரணத்துக்கு மிக மிக உதவியாக இருக்கின்றது. அதாவது கொழுப்பு உறிஞ்சுதலுக்கு உதவியாக இருக்கின்றது. அந்த பித்த நீர் ஏன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாங்க, அதாவது நம்ம உணவு முறைகளில் வந்து நம்ம எது சாப்பிடணும் எது தவிர்க்கணும்னு சொன்னோம் இல்லையா, அப்போ தவிர்க்கக்கூடிய உணவை நம்ம ஆசைக்கு எப்பயாவது நம்ம சாப்பிடும் போது அதில் உருவாகக்கூடிய அந்த கெட்ட கொழுப்பு இருக்கு இல்லையா, அந்த கொலஸ்ட்ரால், பேட் கொலஸ்ட்ரால், அந்த கெட்ட கொழுப்பு கல்லீரல் வந்து சேமித்து வச்சுக்கிட்டே இருக்கும். சேமித்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது அதை வந்து நல்லா கரைக்கிறதுக்கும் அதை வந்து சீராக்குறதுக்கும் இந்த பித்த நீர் வந்து உதவி செய்யும். அதாவது என்ன சொல்ல போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கொழுப்பு இருக்கு இல்லையா, அந்த கொழுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து கரைக்கிறதுக்கு இந்த பித்த நீர் வந்து மிக மிக உறுதுணையாக இருக்கு. நம்மளுடைய ஒவ்வொரு பதிவுலையும் இந்த மாதிரி உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு நபரும் நம்ம வந்து அவங்களுக்கு எதை நீங்கள் சாப்பிடணும், எதை தவிர்க்கணும், உங்களுடைய லைஃப் ஸ்டைலை வந்து நீங்கள் எப்படி மாற்றிக்கிறணும் அப்படின்னு சொல்லும்போது அதை முறையாக கடைபிடித்தவர்கள் எப்படி அதை வந்து குணமடைஞ்சாங்க அப்படின்ற ஒரு உண்மை பகிர்வை வந்து எப்பயுமே நான் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பேன். ஓகே, இப்போ இந்த பித்தப்பை கல் அப்படின்னு பாதிக்கப்பட்ட ஒரு நபர் என்கிட்ட சிகிச்சைக்கு வந்தவங்க, அவங்க எப்படி அந்த பாதிக்கப்பட்டதுக்கு அப்புறம் வந்தாங்க, ரொம்ப சிவியரான ஒரு கண்டிஷனில் தான் வந்தாங்க. அது பாதிச்சதுக்கு அப்புறம் அவங்க குணமான விஷயங்கள் எப்படி அப்படின்றத வந்து பார்ப்போங்க.
ஓகே, அதாவது இந்த நான் சொல்லக்கூடிய இந்த விஷயம் வந்து மலேசியாவில் நடந்த ஒருத்தது. என்கிட்ட சிகிச்சை எடுத்தவங்க அவங்களுடைய சொந்தம் அவங்க. அப்போ அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் வந்து போகும்போது அந்த கால் பிளாடர் ஸ்டோன், அந்த பித்தப்பை, அதனுடைய வலி, அந்த கல்லினுடைய வலி சைஸ் பெருசாகிடுச்சு. வலி தாங்க முடியாமல் ரொம்ப அழுது உருண்டுகிட்டு இருக்காங்க. உடனே அங்கேருந்து எனக்கு வந்து கிளினிக் வந்து ஃபோன் பண்ணுறாரு அவர். சார் இந்த மாதிரி சார் என்னுடைய அக்கா, நீங்கள் வந்து கொஞ்சம் பேசுங்க அப்படின்னு. அப்போ பேசும்போது என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க சொன்ன சிம்டம்ஸை வச்சு நான் வந்து கெஸ் பண்ணிட்டேன். அவங்களுக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் இருக்குது, ஜீரணமின்மை அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்றத வந்து நான் கெஸ் பண்ணிட்டேன். சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லும்போது, டாக்டர் இந்த மாதிரி ஏன்னா அவங்களுடைய ஃபேமிலி டாக்டர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் சைனீஸ். அவங்க வந்து மலேசியாவில் எல்லாருக்கும் ஒரு அறியப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு விஐபி தான் அவங்க. அப்போ வந்து டாக்டர் வந்து என்ன சொல்கிறாரு, இல்லைம்மா அந்த ஸ்டோனுடைய அளவு வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு, அதனால் வேறு வழி இல்லை, அந்த கால் பிளாடரை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அந்த அம்மா வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ஈடுபாடு உள்ளவங்க. இந்தியாவுக்கெல்லாம் அங்கேருந்து அடிக்கடி வந்து வள்ளலாருடைய டிவோட்டி அவங்க. அதனால் அங்கே வந்து ஒரு வருடத்துக்கு ஒரு முறை வந்து ஒரு வாரம் அங்கேயே தங்கி அங்கே நிறையா மக்களுக்கு நல்ல சாப்பாடு மற்ற உதவிகள் அவங்களால முடிஞ்சது என்ன செய்யணுமோ அதை ரொம்ப நல்லா செஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக போவாங்க. அப்போ அவங்க வந்து அதெல்லாம் கூடாது, நான் வந்து கடவுளை நம்புகிறேன், இறைவன் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது, என்னை வழிநடத்தக்கூடிய வள்ளலார் மேலே எனக்கு ரொம்ப ரொம்ப நம்பிக்கை இருக்குது, அதனால் ஏன் உடம்புல கத்தி படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க. அப்போ ஆனால் அந்த வலி வந்து துடிக்கும் போது அவங்களுடைய கணவர் வந்து நான் சொல்கிறத கேளுமா, ஏமா இப்படி பிடிவாதம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த அம்மா வந்து கேட்கல. அப்போ இந்த விஷயத்தை போகிறேன் என்னை வந்து சொன்னாங்க. சொன்ன உடனே சிகிச்சைக்கு ஏன்னா நான் இருக்கிறது ஒரு டிஸ்டன்ஸ் ஏரியா, இவங்க இருக்கிறது இன்னொரு தூரம், அதாவது கன்னியாகுமரி சென்னை இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய இடைவெளி உள்ளது. சரி, இருந்தாலும் அவங்க என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ரொம்ப கண்ணீர் வடிஞ்சிருச்சு. அவங்க அழுதுகிட்டே என்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்க. நான் சொல்கிறது ஃபோனில் தான். அப்போ சரின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் என்னுடைய ப்ரோக்ராம்லாம் நான் வந்து எல்லாத்தையும் ஆல்டர் பண்ணிவிட்டு திரும்ப வந்து நான் போனேன். போய் அவங்களுக்கு நாடி வந்து பல்ஸ் வந்து பார்த்தேன். பல்ஸ் பார்க்கும்போது அந்த கால் பிளாடர்னுடைய நாடி துடிப்பு வந்து இயக்கமே ரொம்ப ஒரு மோசமான ஒரு கண்டிஷனில் இருந்துச்சு. உடனே அதுக்கப்புறம் அவங்களுக்கு என்னுடைய சிகிச்சையை வந்து தொடங்கினேன். 21 நாளைக்கு அந்த ஒரு அந்த மருந்து வந்து நம்முடைய சித்த மருந்து தாங்க. அந்த மருந்தை தொடர்ந்து சாப்பிடணும், உணவு விஷயங்கள் அப்படி வந்து மாற்றணும், ஒரு சில பயிற்சிகள் இதெல்லாம் இது பண்ணிவிட்டு ஒரு 3 நாள் அவங்க கூடயே இருந்து அவங்களுக்கு சிகிச்சையை கொடுத்து நான் வந்து வந்துட்டேன். சிகிச்சை எல்லாமே இந்த 21 நாளைக்கு நான் சொன்ன அந்த மருந்தை வந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மருந்தை நீங்கள் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு என்னன்னு சொல்லி கொஞ்சம் வாய்ஸ் போடுங்கம்மா, மெசேஜ் போடுங்க, இல்லாட்டி கால் பண்ணுங்க அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க அந்த 21 நாள் அவங்க அந்த இதெல்லாம் முடிஞ்சு டாக்டரை திரும்ப போய் பார்க்க சொல்கிறேன். நம்ம கொடுத்த அந்த மருந்தை, நம்ம கொடுத்த அந்த சிகிச்சையை முடிஞ்சதுக்கப்புறம் 21 நாள் கழித்து இந்த மருந்து முடிஞ்ச உடனே உங்களுடைய டாக்டர், உங்கள் ஃபேமிலி டாக்டர் சொன்னீங்க இல்லையா, சைனீஸ் டாக்டர், அவரை போய் பாருங்கள், பார்த்து டாக்டர் என்ன சொன்னார்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு அந்த அம்மாவுக்கு நான் சொல்லியிருந்தேன். நான் சொன்னபடி ரொம்ப ரொம்ப அருமையாக அவங்க எல்லா விஷயங்களையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த 21 நாள் அந்த மருந்து முடிஞ்ச உடனே ஒரு 4-5 நாள் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 4-5 நாள் கழித்து அந்த டாக்டரை போய் பார்க்குறாங்க. அப்போ அந்த டாக்டர் சொன்ன விஷயம், இவங்க பேசின விஷயம், இது எல்லாத்தையும் உங்களுக்கு அடுத்த பதிவில் நான் வந்து இதோட நான் இணைச்சிருக்கேன். அதை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு வந்து புரியும். நன்றி.